சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடல் இன்னைக்கு வெளியாக இருக்கு. ஜெயிலர் திரைப்படத்தோட வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது இமயமலை பயணத்தை மேற்கொண்டாரு. அந்த ஆன்மீக பயணங்களை முடித்த அவர் கடந்த ஆண்டு இறுதியில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகும் வேட்டையன் என்கின்ற தனது 170வது திரைப்பட பயணத்தை தொடங்கினார். திருநெல்வேலி அருகே படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போதுதான் சூப்பர் ஸ்டாரோட மிக நெருங்கிய நண்பரும் தமிழ் சினிமாவுடைய கேப்டனுமான விஜயகாந்த் காலமானார். உடனடியாக தனது வேட்டையன் திரைப்படத்தை பணியை நிறுத்திவிட்டு அவர் சென்னை விரைந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதன் பிறகு சில வாரங்கள் கழித்து மீண்டும் தனது வேட்டையன் திரைப்பட பணிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கினார். சுமார் 8 மாத கால பணிகளுக்கு பிறகு கடந்த வாரம் தான் வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடித்தார். வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக அளவில் வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருக்க அதே நாளில் பிரபல நடிகர் சூர்யாவோட கங்குவா திரைப்படமும் வெளியாகும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை மிக மூத்த நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து தங்களுடைய திரைப்படத்தை வெளியிடுவது அவ்வளவு ஏற்புடையதா இருக்காது என்றும், நடிகர் சூர்யாவும் கங்குவா படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேலும் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி நினைச்சதுனால இப்போ அக்டோபர் 10 என்கின்ற தேதியிலிருந்து கங்குவா விலகியிருக்கு. விரைவிலே அந்த திரைப்படம் தனியாக ஒரு சிறப்பான நாளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து முதல் அப்டேட்டா இன்னைக்கு மனசிலாயோ என்கின்ற முதல் சிங்கிள் பாடல் வெளியாக இருக்கு. இந்நிலையில் அந்த படத்துடைய அந்த பாடல் ப்ரோமோ ஒன்று இப்போது வெளியாகி மிக பெரும் அளவில் வரவேற்பை பெற்று வருது. மேலும் இந்த பாடலை சிறப்புள்ளதாக மாற்ற மறைந்த மெகாஹிட் பாடகர் ஒருவருடைய குரலை இசையமைப்பாளர் அனிருத் பயன்படுத்தியிருக்காரு. அது குறித்த ஒரு வீடியோவையும் இப்போது வேட்டையன் திரைப்படத்தோட தயாரிப்பாளரான லைகா நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத பாடகரில் மலேசியா வாசுதேவனும் ஒருவர். இந்நிலையில் சுமார் 27 ஆண்டுகள் கழித்து அவருடைய குரல் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு AI மூலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அனிருத் இசையில் வேட்டையன் படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடலான மனசிலாயோ இன்னைக்கு மாலை வெளியாகும் நிலையில் அதனுடைய ப்ரோமோ தற்போது வெளியாகியிருக்கு. லெஜெண்டரி பாடகர் மலேசியா வாசுதேவன் கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலமானார். இப்போ இந்த மனசிலாயோ சாங் எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வைபாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற பாட்டுங்களோடைய கம்பேர் பண்ணி மற்ற பாட்டுங்களோட மிக்ஸ் பண்ணி மனசிலாயோ சாங்கை யூஸ் பண்ணுறாங்க. இது நிச்சயமாக இந்த வருஷத்தோட ஹைப்பான சாங்காக இருக்கும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. மேலும் இந்த பாட்டு இப்போ வந்த கோட் படத்தை மறக்கடைசிக்க செஞ்சிடுச்சு. அதாவது கோட் படத்துடைய வைப் போயிட்டு இருந்த நிலையில் இந்த ஒரே ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ பாட்டே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டத்தோடைய மொத்த சோலியும் முடிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு பக்காவா இணையத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. கோட் டிசாஸ்டர்னு போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனசிலாயோ பாட்டு எப்படி இருக்குது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.